நிறைய ஆல்ட் காயின்ஸ் 30-40% மேலெல்லாம் நிறைய ஆல்ட் காயின்ஸ் வந்து விழுந்தது. இதே மாதிரி வந்து போன 2020லையும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்தது. புல் மார்க்கெட் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். மேபி இந்த ப்ரைஸஸ் வந்து நம்ம எனி டைம் சூன் பார்க்காம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி வந்து சொல்கிறேன்னா நிறைய ஆல்ட் காயின்ஸ் வந்து இந்த ப்ரைஸஸ் அப்படிங்கிற நம்ம வந்து பார்க்க மாட்டோம். நேற்று வந்து ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டி ஆல்ரெடி நேற்று நடந்த டம்பையும் மீறி ஒரு பம்பில் வந்து இருக்குது. டே டைம் ஃப்ரேமில் வச்சா எல்லாமே கண்ணாம்பின்னான்னு வந்து அகைன் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. ஓவரால் எவ்ரி திங் இஸ் லுக்கிங் கிரேட். எத்தேரியம்லாம் வந்து எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மந்த்து ஃபுல்லாகவே உங்களுக்கு பிடிச்ச கிரிப்டோஸ்லாம் லோயர் ப்ரைஸ் கிடச்சிதுன்னா தாராளமாக வந்து அக்யூமுலேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கும் அப்போ இருக்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்இமேஜினபிள் அன்ரியலிஸ்டிக்காக வந்து இருக்கும். ஒரு ஹியூஜான டிஸ்கவுண்ட் ஆனது வந்து வந்தது. மேபி இப்போவுமே கூட நீங்கள் வாங்க நினைக்கிறீங்கன்னா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் அஜித். வெல்கம் டு கிரிப்டோ நாலேஜ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம கிரிப்டோ மார்க்கெட் டம்ப் வந்து கம்ப்ளீட்டாக ஓவரா. ஏன்னா பிட்காயின் நேற்று $92,000 வரைக்கும் போயிட்டு இப்போ ஆல்மோஸ்ட் $1 lakh வந்து வந்துருச்சு. பிட்காயின் டாமினன்ஸும் 60% வரைக்கும் வந்து போயிருந்தது. இப்போ 58% வந்து வந்துருச்சு. நம்ம பாட்டம் அப்படிங்கிறது பிட்காயினாக இருக்கட்டும் ஆல்ட் காயின்ஸ் வந்து பார்த்துட்டோமா, இதுக்கு மேலே இன்னும் டம்ப்கான பாசிபிலிட்டி இந்த மந்தில் வந்து இருக்கா அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது சார்ட்ஸ் வந்து இண்டிகேட் பண்ணுது. அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் ஆல்சோ நீங்கள் எதாவது ஆல்ட் காயின் வாங்க பார்க்குறீங்கன்னா என்ன ஆல்ட் காயின்ஸ்லாம் வந்து வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ ரைட் நவ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேற்று நடந்த டம்ப் பார்த்து நீங்கள் பயந்தீங்கன்னா இது ரொம்பவே நார்மல் தான். புல் மார்க்கெட்டில் இதை விடவும் கூட பெரிய டம்ப் ஆனது வந்து நடக்கும். ஏன்னா நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், ஸ்பாட்டை விட ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் தான் அதிகமான வால்யூம் ட்ரிகர் ஆனது நடக்கும். நிறைய லாங் பொசிஷன்ஸை காலி பண்ண லிட்டரலாக 2x லிவரேஜில் இருந்தவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லிக்விடேஷன் நேற்று வந்து ஹிட் ஆகிருக்கும். ஏன்னா நிறைய ஆல்ட் காயின்ஸ் 30-40% மேலெல்லாம் நிறைய ஆல்ட் காயின்ஸ் வந்து விழுந்தது. இதே மாதிரி வந்து போன 2020லையும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்தது. நேற்று ஒரு நண்பர் மெசேஜ் பண்ணியிருந்தார், ஹாரூன்னு. இது வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லை, நான் என்ன கான்டெக்ஸ்டில் நான் சொல்ல வரேன்னு நான் சொல்கிறேன். கிரிப்டோ தமிழ் குரூப்பில் நான் 2020 டைமில் ரொம்ப ஆக்டிவாக நான் வந்து மெசேஜ் பண்ணிட்டு வந்திருப்பேன். அப்போது வந்து இந்த மாதிரி தான் ஒரு பயம் ஆனது வந்து போயிட்டு இருந்தது. இப்போ நீங்கள் சார்ட்டில் வந்து பிட்காயினாக இருக்கட்டும் இல்லை எத்தேரியமாக இருக்கட்டும் வீக்லி டைம் ஃப்ரேமில் வச்சுட்டு போய் நீங்கள் அதே மாதிரி டிசம்பரில் வந்து 2020 போய் பார்க்குறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக அதுக்கான டீட்டெயில்ஸ் ஆனது வந்து கிடைக்காது. எங்கடா அந்த அளவுக்கு டம்பாக இருக்குது, எங்கடா அப்படி வந்து பேனிக் வந்து இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். இப்போவுமே நீங்கள் சார்ட்டை வந்து பாருங்களேன், இப்போவே வந்து சார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பேனிக் நடந்திருக்கா. மேபி வீக்லி கேண்டில் இன்னும் கொஞ்சம் புல்லிஷாக வந்து 3600 க்ளோஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்தளவுக்கு பேனிக் இருந்திருக்கா அப்படின்னு இருக்கும். இதை விட பிட்காயினில் வந்து பாருங்கள் இன்னும் அநியாயம் என்னன்னா $92,000 வரைக்கும் போச்சா க்ளோசிங் ஆனது. ஏன்னா விக்கில் வந்து நம்ம அதெல்லாம் வந்து டக்குன்னு மேட்ரு ஆஃப் டைமில் வந்து நடந்து முடிஞ்சிடும். இதுதான் நான் வந்து போட்டிருந்த மெசேஜ். ஆல்ட் சீசன் வந்து மேபி ஒய்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது, மணி ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கும்னு. இந்த வாட்டியும் நான் அதே தான் வந்து சொல்கிறேன். ஏன்னா ETF மூலயமா இருக்கட்டும் நிறைய இந்த ஏஐயாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவான ஒரு நரேட்டிவ்ஸாக வந்து இருந்துகிட்ருக்கு. கேமிங் இண்டஸ்ட்ரி மெயினாக பெரிய அளவில் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு கிரிப்டோவில். இந்த வாட்டியும் பெரிய லெவலில் ஃபண்டு ஃப்ளோ மார்க்கெட்டில் வந்து இருக்கும். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இதை தடுக்காமல் இருந்ததுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் இதை பற்றி கிளியரான வியூ வந்து ஜான்வரியில் கிடைக்கும். பட் எனிவே எப்படி இருந்தாலுமே பக்காவான ஆல்ட் சீசன் பார்ப்போம். நம்ம போன வாட்டி இதை விட நல்லா வந்து பார்ப்போமா அப்படிங்கிறது வந்து நமக்கு போக தான் தெரியும். ஆல்மோஸ்ட் போன வாட்டி இதில் 75% கட்டாயம் வேர்ஸ்ட் கேஸ்லேயே நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியனு. சரி, ஓகே, இப்போ நம்ம பிட்காயின் ஒவ்வொன்றா சார்ட் அப்டேட் ஆனது வந்து பார்ப்போம். அண்ட் டம்ப்பு முடிஞ்சதா அப்படிங்கிற பற்றி வந்து என்னோட ஒப்பீனியனும் நான் வந்து சொல்கிறேன். இன்னொரு விஷயம், நான் இந்த நேற்று டம்ப்பு நடக்கும்போது கம்ப்ளீட்டாக நான் உட்காந்து இதை வந்து பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நீங்கள் யூடியூபர்ஸாக இருக்கட்டும் ட்விட்டர் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நேற்று வித்தின் 4 hours இந்த அளவு ஹியூஜான மேசிவான ஒரு ரெட் கேண்டில் பக்கா பியரிஷாக வந்து இருந்தது. $97,000 ஆரம்பித்து பிட்காயினில் மட்டுமே $92,500 வரைக்கும் வந்து போச்சு. நெக்ஸ்ட் லெவல் டு வாட்ச் அப்படிங்கிறது 90,000 இருந்தது. மோஸ்ட்டாக எல்லாம் 85,000 போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் ட்விட்டரில் ஏகப்பட்ட ட்வீட்ஸு. நேற்று அதை பார்த்துருந்தவங்க ஏதாவது ஃபியூச்சர்ஸோ இல்லை மார்ஜின் பொசிஷனோ அந்த அப்படியே மேசிவான பேனிக் அப்படிங்கிற வந்து இருந்திருக்கும். அட் த சேம் டைம் வாங்க நினச்சவங்க கூட அப்போ ஓகே இன்னும் வந்து டம்ப் ஆகும் போல் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டுக்குள்ளே வந்து போயிட்டுருப்பாங்க. புல் மார்க்கெட் அப்படிங்கிறது இதுதான், எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துருக்கும். ரேண்டமான நம்பரில் ப்ரைஸ் வந்து இந்த
இந்த அளவு பம்ப் ஆயிருக்கு பாருங்கள். ஏன்னா ஜஸ்ட் ஒரு $2,000 கீழே இறங்கியிருந்தால் இந்த 90,000 அப்படிங்கிற இந்த இடத்துல ஹியூஜான லிக்விடிட்டி கிராப் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் மார்க்கெட் இந்த இடத்துல ஹியூஜாக ஆல்ரெடி ஒரு 3-4 லட்சம் 5 லட்சம் ட்ரேடர்ஸ் வந்து லிக்விடேஷன் வந்து ஹிட் ஆகி காலியாக இருப்பாங்க. அட் த சேம் டைம் $1 பில்லியன் மேலே அப்படிங்கிறது லிக்விடேஷன் ஆனது ஆல்ரெடி போயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்போ பிட்காயின் சரி ஓகே பிட்காயின் வந்து பாட்டம் வந்து ஹிட் ஆயிருச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து வைக்கிறேன். இன்றைக்கி சாட்டர்டே சண்டே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டுமே வந்து சொல்கிறேன். நேற்று நடந்த டம்ப் ஆனது கம்ப்ளீட்டாக மார்க்கெட் வந்து வைப் அவுட் பண்ணிவிட்டு இப்போ புல்லிஷாக வந்து டர்ன் ஆயிருச்சு. பிட்காயின் எனக்கு தெரிஞ்சு இப்போ இது வந்து கரண்ட்டாக பாட்டமாக இருக்க வந்து வாய்ப்பு இருக்குது. மேபி இந்த ப்ரைஸஸ் வந்து நம்ம எனி டைம் சூன் பார்க்காம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி வந்து சொல்கிறேன்னா இப்போ டே டைம் ஃப்ரேமில் வந்து வைக்கிறேன்னா இந்த இடத்துல ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸில் பேசின மாதிரி இந்த ஹியூஜான ஒரு டிமாண்ட் ஜோன் அது வந்து இருக்குது. நம்ம ஒரு கொரியன் ஃபண்ட் லோட் ஆகும்போது ஒரு விக்கு பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த விக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ப்ரைஸஸ் அந்த ரேஞ்சஸ்க்கு வந்து போயிருச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்சு எப்போ நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னா ஒன்ஸ் இந்த சேனலுக்கு மேலே பிரேக் ஆகி 4 ஹவர்ஸில் வந்து பிட்காயின் வந்து ப்ரைஸ் ஸ்டே ஆயிருச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு ஷுவராக இது வந்து ஒரு டீவியேஷனாக ஆக்ட் ஆகி மறுபடியும் இந்த சேனலுக்குள்ளேயே வந்து பிட்காயினோட ப்ரைஸிங் ஆனது வந்து போயிடும். சரி இப்போ ஆல்ட் காயின்ஸ்க்கு வந்து வருவோம். நேற்று பிட்காயின் டாமினன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜான பம்ப்பு. நம்ம இந்த பர்டிகுலர் ஆரஞ்சு லைன் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த 58.5 வந்து ஹியூஜான ரெசிஸ்டன்ஸ் வந்து பிட்காயின் டாமினன்ஸ்க்கு வந்து இருக்குன்னு. இது பாருங்கள் கேண்டிலோட க்ளோசிங் கூட வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே வந்து வைக்க கிடையாது. 60% வந்து போயிட்டு ஃபுல்லாக கீழே இறங்கிடுச்சு. அப்போ பிட்காயினோட டாமினன்ஸ் அப்படிங்கிறது அவ்வளோதானா, இதுக்கு மேலே கீழே தான் இறங்கும்னா இப்போ வந்து நம்ம அப்படியே எத்தேரியம் சைடு வந்து வருவோம். எத்தேரியமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் ரெட் பாக்ஸ் கீழே வந்து ஒரு விக்கு மாதிரி வந்துட்டு இப்போ அகைன் வந்து பம்ப் ஆயிருச்சு. ஸோ இந்த அளவுக்கு எவ்வளோ வந்து டம்ப் ஆகுது சடனாக மார்க்கெட் ரெக்கவர் ஆகும். இதுதான் புல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயம். பியர் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ப் நடக்குதுன்னா அப்படியே இழுத்து வார கணக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறமா தான் பம்ப் பண்ணது வந்து நடக்கும். இப்போது என்னென்னா எனக்கு தெரிஞ்சு பிட்காயின் வந்து மேபி பாட்டம் அவுட் ஆகிருக்கலாம் கைஸ். பட் ஆல்ட் காயின்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் வந்து இந்த இடத்துல. ஏன் அப்படி சொல்றேன்னா பிட்காயின் டாமினன்ஸ் ஒரு கிளீஷேவான நம்பர்ல கொண்டு போய் வந்து விட்டுருக்கு. மேபி இது டாப்பாகவும் வந்து இருக்கலாம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது நம்ம போன வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணதும் இந்த ஆரஞ்சு லைனில் கொஞ்சம் பம்ப் வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த இடத்துல சைட் வைஸ் போயிட்டு கீழே வரும் அப்படின்றது தான். பட் ஆனால் இப்போ என்னன்னா எனக்கு தெரிஞ்சு இது ஒரு சினாரியோ வந்து வச்சுக்கலாம். 2 சினாரியோ வந்துருக்கு. ஒன்று இது டாப்பாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிரால் டவுன் ஆகிட்டு இங்கேருந்து கீழே வருது. இன்னொன்று என்னன்னா பிட்காயினோட நெக்ஸ்ட் லெக் நம்ம பார்த்தோன்னா சப்போஸ் பிட்காயின் மட்டும் தனியாக பம்ப் ஆகிட்டு ஆல்ட் காயின்ஸ் இதே ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்து மேபி மேஜர் ஆல்ட் காயின்ஸ் கொஞ்சம் லிக்விடிட்டியானது பிட்காயினில் வந்து போகலாம். அப்படி போச்சுடானா நம்ம ஏற்கனவே பார்த்த ஹையானது பிரேக் பண்ணி இங்கே ஒரு விக்கும் பார்க்கலாம். 60 இது வந்து போன வாட்டி வந்து பார்த்தோம் இல்லையா. ஸோ ஏற்கனவே பார்த்த ஹையை வந்து ஸ்வீப் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன விக் வந்து வரலாம். ஏன்னா நேற்று பாருங்கள் வித்தின் 4 ஹவர்ஸில் அந்த டம்ப்லேயே வந்து 60% ஆனது வந்து போச்சு. இல்லைனா இந்த பர்டிகுலர் ரெட் பாக்ஸ் இருக்குது பாருங்கள், இதுதான் நம்ம பேஸ் கேஸாக வந்து நிறைய வீடியோஸில் பிட்காயின் டாமினன்ஸ் இந்த இடத்துல போகலாம். ஏன்னா இந்த மேசிவான ரிஜெக்ஷன் வந்து இருக்குது. மேபி இந்த இடத்துலையும் வந்து ஒரு விக் வந்து வரலாம். அது ரொம்ப நாள் எடுக்கணும்னாலாம் இல்லை. ஏன்னா நேற்றே வந்து பாருங்கள் 57%லேருந்து 60% போச்சு. ஒரு ஹியூஜான டம்ப் டேவோ இல்லை ஹியூஜான பிட்காயினோட பம்ப் டே அன்றைக்கி ஈஸியாக இந்த பர்சன்டேஜஸ் அப்படிங்கிறது ஸ்பைக் ஆகிட்டு கீழே வந்துடலாம். ஸோ இது இப்போதைக்கு ஒரு விஷயமாக வந்து பார்க்குறேன் கைஸ். மேபி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்கமிங் டேஸில் தான் வந்து தெரியும். ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள் இந்த பர்டிகுலர் சேனல்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீவியேஷன் மாதிரி வந்துட்டு உள்ளுக்குள்ளே வந்து அகெயின் வந்து இந்த பிட்காயின் டாமினன்ஸ் உள்ளே வந்து ஜம்ப் ஆகிருக்கு. வீக்லி க்ளோசிங் வந்து பார்த்தா நம்மளுக்கு ஓரளவுக்கு வந்து தெரியும். வீக்லி க்ளோசிங் ரொம்ப பேரிஷாக வந்துருந்துன்னா மேக்ஸிமம் இதுதான் லைக்லி லோயர் ஹை மாதிரி வந்து கிரியேட் பண்ணிவிட்டு கீழே வர வாய்ப்பு இருக்குது. ஸ்டில் ஓவரால் எவ்ரி திங் இஸ் லுக்கிங் குட். என்ன தான் பிட்காயின் டாமினன்ஸ் பம்ப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலுமே கூட ஆல்ட் காயின்ஸில் மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆல்ட் காயின்ஸ் வந்து இந்த ப்ரைஸஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க மாட்டோம். நேற்று வந்து ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டி பை பண்ணி ஸ்பாட்டில் இன்வெஸ்டர்ஸாக இருக்கவங்களுக்கு ஆல்ரெடி மார்க்கெட் பல மாதங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. நேற்று அகெயின் சம்வே ஒரு ஷேக் அவுட் நடந்தனால ட்ரேடர்ஸ்க்காக இருக்கட்டும் நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கும் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இப்போ நீங்கள் கிரிப்டோ பபிள்லேருந்து எடுத்துக்கலாம். நம்ம இந்த இடத்துல பாருங்கள் வீக்லியிலே வந்து வைக்கிறேன். நிறைய ஆல்ட் காயின்ஸ் என்ன தான் நெகட்டிவில் வந்து காட்டினா கூட ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று நடந்த டம்ப்லாம் இந்த ஹைப்பு ஒரு சில ஸ்ட்ராங்கான பிஜிபி இந்த மாதிரி ஆல்ட் காயின்ஸாக இருக்கட்டும்
இதெல்லாம் பாருங்கள், ஒரு சிலதெல்லாம் நல்லா வந்து ஆல்ரெடி நேற்று நடந்த டம்பையும் மீறி ஒரு பம்பில் வந்து இருக்குது. டே டைம் ஃப்ரேமில் வச்சா எல்லாமே கண்ணாம்பின்னான்னு வந்து அகெயின் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்த டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கான ஆல்ட் காயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேஃப் பால் பேட்டெல்லாம் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, சேஃப் பால் நல்ல மூவ் ஆகிருக்கு பாருங்கள். சேஃப் பால் லிட்டரலாக டே டைம் ஃப்ரேம்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸிங் அப்படிங்கிற புல்லிஷாக க்ளோஸ் ஆச்சுன்னா சூன் அகெயின் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கே போயிட்டு இது பிரேக் ஆயிடுச்சுன்னா ஒரு நல்ல ஒண்டர்ஃபுல்லான மூவ் வந்து சேஃப் பாலில் பார்க்கலாம். December 9 நடந்த டம்ப் அன்னைக்கு வந்த ப்ரைஸஸ் கூட விக் ஆனது நம்ம வந்து பார்க்கல. விக்காக இருந்தது, கொஞ்சம் கொஞ்சம் ப்ரைஸ் அந்த ரேஞ்சுக்கு வந்து போச்சு. நிறைய ஆல்ட் காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். ஒரு சில வீக்கான ஆல்ட் காயின்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பேட் வந்து நம்ம December 9 வந்து எடுத்துக்கலாம். இதுதான் ஆல்ட் காயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சிலது ஸ்ட்ராங்காக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லோஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் லோஸ் அப்படிங்கிற கிரியேட் பண்ணிட்டு மேலே போகும். December 9 அன்னைக்கு பேட்டு பொறுத்த வரைக்கும் 24 சென்ட் அந்த ரேஞ்ச் தான் போயிருக்கு. நேற்று பாருங்கள் 20 சென்ட்டு கீழே போயிருக்கு. ஆனால் பேட்டுக்கு இது வந்து ஒரு பக்காவான அக்யூமுலேஷன் ஏரியா வந்து இருந்திருக்கு. அங்கே ஒரு விக்கு போட்டு இப்போ மேலே போயிருக்கு. மேபி கொஞ்சம் கொஞ்சம் கிரால் டவுன் ஆகி இங்கேருந்து ப்ரைஸ் வந்து இம்ப்ரூவைஸ் ஆகலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ சேஃப் பால்லாம் மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம 55 சென்ட் இது பார்க்க வாய்ப்பு இல்லை. மேபி பேட்டு வந்து இந்த இடத்துல கொஞ்சம் கிரால் டவுன் ஆகி கொஞ்சம் போக வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் பிட்காயின் டாமினன்ஸ் வந்து பம்ப் ஆச்சுடானா. ஸோ ஓவரால் எவ்ரி திங் இஸ் லுக்கிங் கிரேட். மேபி நீங்கள் வாங்கலைன்னா கூட ப்ரைஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ட் ஆகும்போது உங்களுக்கு பிடிச்ச ஆல்ட் காயின்ஸ் வந்து வாங்கலாம். இப்போ பாருங்கள், நேற்று செயின் ஜிபிடி வந்து அது ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸாம்பிள். ஸ்டில் செயின் ஜிபிடி வந்து பினான்ஸ் ஃபியூச்சர்ஸில் வந்து லிஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ செயின் ஜிபிடியோட சார்ட் எடுத்துக்கலாம். இத்தனை நாள் வந்து டம்ப் ஆகிட்டே வந்து இருந்தது. December 9 வந்து பார்த்தீங்கன்னா இந்த 19 சென்ட் வரைக்கும் வந்தது. ஸோ அதை மீறியும் வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் ஆகிட்டே தான் வந்து இருந்தது. ஒரே நாளில் பினான்ஸ் ஃபியூச்சர்ஸ் லிஸ்டிங்கு அது இல்லாமல் கேண்டிலும் வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷாக வந்து இருக்கனால இதுக்கு மேலே க்ளோசிங் ஆனது வந்து வச்சிருச்சுன்னா நெக்ஸ்ட்டு சூன் சேஞ்ச் இப்படி வந்து ஒரு ஹியூஜான மூவ் அப்படிங்கிறது ஜான்வரி புல் மார்க்கெட்லலாம் நம்ம வந்து பார்ப்போம் அப்படிங்கிறது என்னோடய எக்ஸ்பெக்டேஷனாக வந்து இருக்குது. அண்ட் இதை தொடர்ந்து எத்தேரியம்லாம் வந்து எப்படி இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா எத்தேரியமும் வந்து நல்லா இருக்குது. எத்தேரியம் பிட்காயின் பேர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்திருக்கு. ஒரு புல்லிஷான மூமெண்டம் ட்ரிகர் பண்ணுற அளவுக்கு தான் விக்காக இருக்கட்டும், ப்ரைஸ் ஸ்வீப்ஸாக இருக்கட்டும் வந்து பண்ணியிருக்கு. இந்த இடத்துல பாருங்கள். ஸோ நல்லா வந்து இருக்குது. டே டைம் ஃப்ரேம்லலாம் வந்து பார்க்கும்போது எத்தேரியம் வந்து அகெயின் இந்த இடத்துல வந்து பாருங்கள் ஒரு பிரேக் டவுன் மாதிரி வந்து கீழே வந்திருக்கா. ஹியூஜான இது கீழே இருந்த லிக்விடிட்டிலாம் கிராப் பண்ணிருச்சா. December 9 நம்ம ஆக்சுவலாக ஒரு பெரிய டம்பே பார்க்கல. ஒரு ஹியூஜான டம்ப் இப்போ தான் வந்து பார்த்துருக்கோம் எத்தேரியமில். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் சொல்கிறேன். புல்லிஷ் கேஸ்க்கு மறுபடியும் இப்படி வந்து போகுதுறானா இது வந்து ஒரு புல்லிஷ் கேஸாக வந்துருக்கும். இப்போ டிசம்பர் மந்த்னால ரொம்ப அன்சர்டனாக வந்துருக்கு மார்க்கெட் வந்து. இதை தான் நான் போன வீடியோவில் உங்ககிட்ட வந்து சொல்லியிருந்தேன். ஜான்வரியில் நம்மளுக்கு ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இந்த மந்த்து ஃபுல்லாகவே உங்களுக்கு பிடிச்ச கிரிப்டோஸ்லாம் லோயர் ப்ரைஸ் கிடச்சிருந்தா தாராளமாக வந்து அக்யூமுலேட் பண்ணலாம். ஜான்வரி ஃபெப்ரவரிலாம் ஓரளவுக்கு மார்க்கெட் சர்டைனாக வந்து மாறிடும். ஃபியர் அண்ட் கிரீட் இண்டெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது. நம்ம நிறைய வீடியோஸில் பேசுகிறது தான். நேற்று மார்க்கெட்லலாம் ஒருத்தர் கூட இல்லை. லிட்ரலாக 85K போயிடும் ஐயோயோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. என்னடா இது அவசரப்பட்டு வாங்கிட்டோமோ அப்படின்னு ஸ்பாட்டில் பை பண்ணவங்களே பயந்த நேரம் அது வந்து. அப்படி இருந்தால் கூட கிரீடுன்னு வந்து காத்துது. நேற்றுலாம் 74 இதுவான். ஆல்ட்காயின் சீசன் இந்த இண்டிகேட் பண்ணக்கூடிய இந்த பர்டிகுலர் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா டம்ப் ஆயிருச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட 86 பார்த்தோம், 51 வந்து வந்துருச்சு. சூன் பிட்காயின் வந்து பம்ப் ஆச்சுன்னா ஆல்ட்காயின் டம்ப் ஆன அவசியம் இல்லை. ஆல்ட்காயின்ஸ் விட பிட்காயின் ஓவர் பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துச்சுன்னா பிட்காயினில் ஃபண்டு ஃப்ளோ இருந்ததுன்னா அகைன் இங்கே வந்து போயிடும். பிட்காயின் சீசனுக்கு வந்து போயிடும். நம்ம பாருங்கள் இந்த இடத்துல 2021 கிட்டத்தட்ட 98% போச்சு. 2018 100% வந்து போச்சு. ஈவன் 2022 கூட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 98%லாம் போயிருக்கு. கிட்டத்தட்ட 2-3 மாதமாக இந்த இடத்துலையே வந்து இந்த மேஜர் பர்சன்டேஜ்லேயே இருந்தது. இன்னுமே நம்ம ஆல்ட் சீசன்லாம் வந்து பார்க்கல. ஒரு ட்ரையல் பம்ப் அப்படிங்கிறதான் ஒரு நாளில் 2-3x ஒரு சில ஆல்ட் காயின்லாம் போச்சு பார்த்தீங்களா. இந்த மாதம் போன மாதம்லாம் இதோட மேசிவான பம்ப் அப்படிங்க ஹெடாக இருக்குது. பட் ஆனால் மார்ஜின் ஃபியூச்சர்ஸ் வந்து தவிர்த்துட்டு கம்ப்ளீட்டாக ஸ்பாட்டில் வந்து ஹோல்ட் பண்ணுங்க. ஓவரால் இதுதாங்க மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நான் அப்டேட் பண்ண நினச்ச விஷயங்கள். இன்னும் கிளியரான வியூ கிடைக்கும் போது உங்களுக்கு இன்னும் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது. பிட்காயின் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிட்காயினோட பாட்டம் இன்னாக இருக்கலாம். நான் கன்க்ளூட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் எத்தேரியமும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எத்தேரியமும் நல்லா வந்து இருக்குது. பட் பிட்காயின் டாமினன்ஸ் மட்டும் வி நெவர் நோ. பட் ஆல்ட் காயின்ஸாக இருக்கட்டும் ஓவரால் கிரிப்டோவில்
இருக்கக்கூடியதெல்லாம் ஓரளவுக்கு எல்லாமே லிக்விடேஷன் ஃப்ளஷ் ஆனது வந்து நடந்துருச்சு. இதை தான் நான் வந்து சொல்ல வந்தேன். நம்மளோட சிகேடி பிக்ஸ் இதுவுமே கூகுள் ஷீட்டுமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது, என்ன யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார் அட்லஸாக இருக்கட்டும், நிறைய ஆல்ட் காயின்ஸ்லாம் நேற்று ஒரு ஹியூஜான டிஸ்கவுண்ட் ஆனது வந்தது. மேபி இப்போவுமே கூட நீங்கள் வாங்க நினைக்கிறீங்கன்னா மாவியாலாம் கூட இன்னுமே மாவியாலாம் எனக்கு இதுதான் ஒரு சில ஆல்ட் காயின்ஸ் வீக்காக இருக்குது சொல்லியிருந்தேன் இல்லையா. மாவியா நான் வீடியோ போடும் போதே வந்து பார்த்தீங்கன்னா மாவியா இருங்க நான் சார்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே இருந்தது லிட்ரலாக வீடியோ போடும்போது ஒரு 1.5 கிட்ட வந்து இருந்தது மாவியா பொறுத்த வரைக்கும். ஸோ அங்கேருந்து என்ன ஆச்சுன்னா மாவியா ஃபுல்லாக பம்ப் ஆகி $2.5 மேலே போயிடுச்சு. எனக்கே டவுட்டாக இருந்தது, என்னடா இது வந்து இந்த ப்ரைஸு கீழே வரும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுமே. ஆக்சுவலாக இப்படி இருந்தது. சார்ட்டே வந்து பார்த்திங்கன்னா டம்ப் ஆகிற மாதிரி இருந்தது. ஒரு $1 கீழே வந்து வாங்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து பம்ப்பு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரிட்ரெஸ் ஆகி இங்கே பாருங்கள் லிட்ரலாக இது வந்து இது பண்ணனால இந்த இடத்துல ஒரு சின்ன விக்கு மட்டும்தான் 95 சென்ட் $1 கிட்ட வந்துருக்குது. மேபி மாவியா மாதிரி இருக்கக்கூடிய சார்ட்டுக்கு வந்து சேஃப்பால் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய சார்ட்டுக்கு வேறு ஸ்டோரி. பட் மாவியா மாதிரி இருக்கக்கூடிய சார்ட் வந்து பிட்காயின் டாமினன்ஸ் பம்ப் ஆகும்போது மேபி வி நெவர் நோ, ஒரு 90 சென்ட்டும் பார்க்கலாம், இல்லைனா 80 சென்ட்டும் வந்து வர்ஸ்ட் கேஸில் பார்க்கலாம். ஸோ அதனால் இந்த மாதம் அடுத்த மாதம் ஃபுல்லாக ஆப்பர்ச்சுனிட்டி தான், ஜாலியாக நீங்கள் அக்யூமுலேட் பண்ணலாம். பேனிக் ஆகாதீங்க. ஓவரால் எல்லாமே வந்து சூப்பராகவே வந்துருக்குது. இது வந்து பியூரான சைக்காலஜி அண்ட் எமோஷன்ஸ் தான் கைஸ். ஏன்னா போன வாரம் லிட்ரலாக December 14 ஒரு வாரம் தான் ஆகுது. இஃப் பிட்காயின் இஸ் கோயிங் டு த மூன், ஐ வாண்ட் அமெரிக்கா டு பி த நேஷன் தட் லீட்ஸ் த வே அப்படின்னு ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு. மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி பிட்காயின் வந்து முன்னாடிலாம் இல்லாத அளவுக்கு பெரிய லெவலில் வந்து பை பண்ணிகிட்டே வந்து இருந்தாங்க. வேர்ல்டு லிபர்ட்டி ட்ரம்ப்போட ஓன் டிஃபை ப்ராஜெக்ட் வருது. அதுவும் இல்லாமல் அவரோட ஓன் டிஃபை ப்ராஜெக்ட் மூலயமா ரைஸ் ஆகக்கூடிய ஐசிஓ ஃபண்ட்ஸ், அதில் இருக்கக்கூடிய ட்ரெஷரியை வச்சு ஆண்டோவாக இருக்கட்டும், ஆவேவாக இருக்கட்டும், இந்த மாதிரி டிஃபை ப்ராஜெக்ட்ஸ் நிறைய வாங்கினார், ஆர்டபிள்யூ ப்ராஜெக்ட்ஸ் வாங்குறாரு, எத்தேரியம் வந்து அக்யூமுலேட் பண்ணுறாரு. கட்டாயம் இவங்க ட்ரெஷரியில் இதெல்லாம் அக்யூமுலேட் பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் ஹியூஜ் ப்ராஃபிட்ஸாக வந்துருக்கும். வித்தின் ஒரு 4-5 மந்த்ஸ்லேயே நெக்ஸ்ட்டு இயரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கும் அப்போ இருக்க ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அன்இமேஜினபிள், அன்ரியலிஸ்டிக்காக வந்துருக்கும். ஸோ எதுவுமே வந்து மாறலை. ஒரு வாரத்தில் என்ன பெருசாக மாறிச்சு, ப்ரைஸை தவிர வேறு எதுவுமே வந்து மாறலை. ஸோ அதனால் நீங்கள் இதெல்லாம் பார்த்து வரி பண்ணிக்கவே வந்து வேணாம். அதுவும் இல்லாமல் பாருங்கள், இந்த வீடியோவை நான் நேற்று போடாததுக்கான காரணமோ இதுதான். நேற்று நான் இந்த ரெட் கேண்டிலில் போட்டிருந்தேன்னா அது ஜஸ்ட்டு ஏதோ உங்களுக்கு ஹோப் கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும். இப்போ நான் வந்து மார்க்கெட் ஓரளவுக்கு நான் வந்து வெயிட் பண்ணேன், சரி டே க்ளோசிங்லாம் முடிட்டோம், நாளைக்கு சாட்டர்டே ஓரளவுக்கு மார்க்கெட் செட்டில் ஆகிடும். ஏன்னா செல் ப்ரெஷர் அப்படிங்கிறது டியூ டு ஓவரால் இந்த ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்ஸ் வழியாக வந்து வரும். ஏன்னா S&P 500 வந்து பாருங்கள் லிட்ரலாக வந்து நம்ம ஒரு டைமில் கிட்டத்தட்ட நல்லாவே வந்து டம்ப் ஆகிட்டு வந்துருந்தது. க்ளோசிங்க்கு நேற்று ஈவினிங் டைமில் சரியான பம்ப் ஆச்சு. ஸோ அது கூட சேர்ந்து பிட்காயினும் வந்து பார்த்திங்கன்னா அது பம்ப் ஆகிறது பார்த்து லேகிங் பம்ப் அப்படிங்கிற நடந்தது. அதுதான் நேற்று வந்து நான் சொல்லியிருந்தேன்னா டம்ப் ஆகும்போது அது உங்களுக்கு ஒரு ஆறுதலாக மட்டும்தான் வந்து இருந்திருக்கும். பட் ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிடும் நினச்சேன். பட் நான் நினச்சதை விட பெரிய அளவில் தான் ரெக்கவரி நடந்திருக்கு. ஸோ அதனால் இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக என்ன கேஸ் அப்படிங்கிறது வந்து புரியும். ஸோ இதுதான் நான் வந்து இந்த இடத்துல மீன் பண்ண விரும்புகிறேன். ஓவரால் எவ்ரி திங் இஸ் லுக்கிங் கிரேட் அண்ட் ஃபைன். இது அகெயின் நான் வந்து சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு வாரோ இந்த மாதிரி ரொம்ப பேட் நியூஸாக வந்து மார்க்கெட் வந்து டம்ப் ஆகலை. லிட்ரலாக ஒரு லிவரேஜ் ஃப்ளஷ் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் ஒரு சின்னதாக அன்றைக்கி ஜெரம் போவல் பேசினது வச்சு ஒரு ட்ரிகராக அமைஞ்சு மார்க்கெட் டம்ப் ஆச்சு. அட் த சேம் டைம் ஏன்னா டிசம்பர் மார்க்கெட் எப்பவுமே அன்சர்டன். ஏன்னா இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு ரெடி ஆகி ஃப்ரெஷ்ஷாக அடுத்து ஸ்டார்ட் பண்ணலான்னா அவங்களோட புக்ஸில் எதுவும் வந்து இது பண்ணிக்க மாட்டாங்க, பை பண்ண மாட்டாங்க புதுசாக. பீப்புள்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் நியூ இயர்னால பீப்புள் மார்க்கெட்டையும் பார்க்க மாட்டாங்க. அவங்க செலவுக்கு அந்த ஃபண்டு வந்து கிறிஸ்மஸ் நியூ இயர்னால அவங்ககிட்ட காசும் குறைவாக வந்துருக்கும். பையிங் ப்ரெஷர் இல்லை ஒரு சைடு. அப்போ வந்து வேல்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பையிங் ப்ரெஷர் இல்லாத டைமில் இந்த மாதிரி ஒரு மாசான பேனிக் வந்து உண்டு பண்ணி பீப்புளை வந்து லோயர் ப்ரைஸஸில் லிக்விடேஷன் ஆக வச்சு லோயர் ப்ரைஸஸில் பயந்து விற்க வச்சு அப்படி தான் 40% எல்லா ஆல்ட் காயின்ஸ் விழுந்தது. அதனால தான் இயர் எண்டில் இவ்வளோ அன்சர்டைனாக இருக்கிற விஷயம். நம்ம December 9 பெரிய ஹியூஜான ஓரளவுக்கு டம்ப்பு பார்த்தனால நான் மேபி அவ்வளோதான் கிறிஸ்மஸ் டம்ப்பு முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன். பட் ஆனால் வேல்ஸ் அவங்க வந்து அழகாக இதை வந்து கேபிட்டலைஸ் பண்ணி பையிங் ப்ரெஷர் இல்லாத இந்த பர்டிகுலர் டைமில் எல்லாத்தையும் வந்து இறக்கி அவங்க இன்னும் நல்லா அக்யூமுலேட் பண்ணிக்க பார்க்குறாங்க. அதுதான் வந்து ஆக்சுவலாக பாருங்கள் ப்ரைஸ்லாம் எவ்வளோ குயிக்காக வந்து ஜம்ப் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ கைஸ், நான் ஷேர் பண்ண நினச்ச எல்லா விஷயங்களும் வந்து ஷேர் பண்ணிட்டேன். நிறைய ஆல்ட் காயின்ஸ் கிரேட்டர் ப்ரைஸில் வந்துருக்கு. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தென் பை.